Hello everyone. In this topic we can see what is a direct and indirect speech. In Tamil we can say direct speech அப்படின்னா நேர்கூற்று, indirect speech அப்படின்னா அயர்கூற்று. கூற்றுன்னா வேர்ட்ஸ், அவங்க ஸ்பீக்கர் பேசுகிற வேர்ட்ஸ். நெரேஷன் அப்படின்னா எடுத்துரைத்தல். ஒருத்தங்க பேசுகிற வேர்ட்ஸை நம்ம ரெண்டு விதத்தில் எடுத்து சொல்லலாம் வேறவங்க கிட்ட சொல்கிறப்போ. அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஒன்று, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒன்று. லெட்ஸ் சி இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்ட் ஸ்பீச். ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆர் கோட்டட் வித் இன்வெர்டட் கமாஸ். ஆக்சுவல் வேர்ட்ஸ் இன்னும் நம்ம சொல்ல போனால் we are repeating the same words of the speaker. Actual words அப்படின்னா repeating the same words of the speaker within inverted commas. For example, Kavya says I like sweets. இங்கே பார்த்தீங்கன்னா காவ்யா அப்படிங்கிறவங்க சொல்கிறார், காவ்யா சொல்கிறாள் ஐ லைக் ஸ்வீட்ஸ், நான் ஸ்வீட்ஸ் இனிப்புகளை விரும்புகிறேன் அப்படின்னு இந்த காவ்யா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறா, காவ்யா அப்படிங்கிறவ என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறா ஐ லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு. அவளுடைய வேர்ட்ஸ் என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே நான் கொட்டேஷன் மார்க்ஸில் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க சொல்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸை அப்படியே ரிப்பீட்டடாக நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை நான் என்னுடைய வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லணும். இதே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படின்னாலே என்ன, ஒரு ரிப்போர்ட்டரோடைய ஒர்க் என்ன, ஒரு செய்தி நடந்த, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, அங்கே நடக்கிற செய்தியை அவருடைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதி அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி இப்போ இங்கே காவ்யா என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்களோ அதை நான் இன்னொருத்தங்க கிட்ட என்னுடைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதை இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காவ்யா சேஸ் தட் ஷீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காவ்யாக்கு அப்புறம் சேஸ், இங்கே எந்த இன்வெர்டட் கமாஸும் இல்லை, இன்வெர்டட் கமாஸ் எழுதிட்டு ஷீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ், அவளுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறத அவள் சொல்கிறா அப்படின்னு நான் இன்னொருத்தங்க கிட்ட எடுத்து சொல்கிறேன் அப்படின்றது இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆர் ஸ்பீக்கர், இங்கே சேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை பொறுத்து தான் எப்போவுமே வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ டென்சஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்போடைய டென்சஸை பொறுத்து தான் நம்ம இங்கே உள்ள, அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சஸ் உடைய டென்சஸை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே சேஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அஸ் காவ்யாங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், வி ஆர் ஆடிங் எஸ் வித் த சப் வேர்ப். ஐ லைக் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சோடைய ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், அப்புறம் ரிப்போர்ட்டிங் வேர்ப், தென் வி கேன் புட் கமா, then we have to put double quotation marks. எப்போவுமே வந்து இந்த காவ்யாக்கு அப்புறம் சேஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் டு சம்ஒன் அப்படின்னு கூட நம்ம இங்கே எழுதலாம். காவ்யா சேஸ் டு மாலா ஐ லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கூட நம்ம இங்கே எழுதணும்னா எழுதலாம். இங்கே நான் சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கனால நாங்கள் லிசனர் யாரையும் எழுதலை. ஸோ இதே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா காவ்யாங்கிறது அப்படியே எழுதுகிறோம், சேஸுங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் எழுதுகிறோம். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் சில இடத்துல சேஞ்ச் ஆகும், இங்கே அப்படியே எடுத்து நம்ம எழுதிட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால அப்படியே எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த டபுள் கொட்டேஷனுங்கிறதுக்கு பதிலாக அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துகிட்டு தட்டுங்கிற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட்டுங்கிற கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் ஐங்கிறது இங்கே ஷீயாக மாறுது. ஐங்கிற ப்ரனவுன்னு இங்கே நான், இங்கே வந்து அவள் என்னிடம் சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே ஷீ அப்படிங்கிறத மாற்றுறோம். ஐக்கு லைக் போடுவோம். இதே ஷீயாக இருந்தால் வி ஹேவ் டு ஆட் எஸ் வித் த வேர்பு. இது தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால எஸ் சேர்த்து எழுதுகிறோம். ஸ்வீட்ஸ், ஓகேவா? இதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது சப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப், தட்டுங்கிற கன்ஜங்ஷன்,
தென் அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இது தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். காவ்யா சொல்கிறாள் நான் இனிப்பை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி. காவியா சொல்கிறாள் அவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் என்று, அதாவது இனிப்பு பிடிக்கும் என்று அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே எடுத்து சொல்கிறது. So some common rules we have to follow while changing direct to indirect speech. Let's see one by one. First one, reporting verb change. சில இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்பு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சே டு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பு டெல்லாக மாறும். சேஸ் டுனா டெல்ஸு, செட் டுனா டோல்டு. இதே நம்ம இன்ட்ராகேட்டிவில் செட்டு டுங்கிறதெல்லாம் ஆஸ்குடுன்னு மாற்றுவோம். இம்பரேட்டிவில் ஆர்டர்டு ரெக்வஸ்டட் மாற்றுவோம். எக்ஸ்க்ளமேட்டரியில் எக்ஸ்க்ளைம்டு தட் அந்த மாதிரி மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் த கொட்டேஷன் மார்க்ஸ் வித் தட். ஸோ கொட்டேஷன் மார்க்ஸை நம்ம தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி அதை எடுத்துடுறோம். அப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் கொட்டேஷன் மார்க்ஸ் வரும், இன்டைரக்டில் தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். இதே ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச். ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது. நான் இங்கே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஐ லைக் ஸ்வீட்ஸுங்கிறது இங்கே ஷீ லைக்ஸ் ஸ்வீட்ஸுன்னு மாறுது. ஐங்கிறது ஷீயாக மாறுது. ஸோ டைரக்டில் ஐன்னு இருக்கிறது இன்டைரக்டில் மீயா மாறும், வீங்கிறது அஸ்ஸா மாறும், தேங்கிறது தெம்மா மாறும், ஹீ ஹிம்மு, ஷீ ஹெர்ரு, சேம் அதே மாதிரி யூங்கிறது யூவாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் சேஞ்ச். டென்ஸ் சேஞ்ச் ஆகும். இது எப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம எழுதுகிற ரிப்போர்ட்டிங் வேர்பை பொறுத்து. ரிப்போர்ட்டிங் வேர்பு ப்ரெசண்ட்டுனா அங்கே இருக்கிற நம்ம எழுதுகிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோடைய டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸாகவே இருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாகவே. சப்போஸ் ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸாக இருந்தது அப்படின்னா இங்கே நம்ம எழுதுறது ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு இங்கே எடுத்து எழுதுகிறப்போ பாஸ்ட் டென்ஸாக மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு அட்வர்பியல்ஸ் சேஞ்ச். அட்வர்பியல்ஸ் அப்படிங்கிறது திஸ்ஸு அப்படிங்கிறது தட்டாக மாறும், ஹியருங்கிறது தேராக மாறும், நவ் தென்னு, டுடே தட் டே, எஸ்டர்டேங்கிறது ப்ரீவியஸ் டே, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்குது. நான் அதை இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸும் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றுறோம். சேம் அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர்டர் கமாண்டில் எழுதியிருப்போம், அதை நார்மலான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றி எழுதுகிறோம். இதில் ஒவ்வொரு டோட்டலாக நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறப்போ இந்த டோட்டலாக நம்ம சென்டென்ஸ்னாலே இந்த 4 டைப் தான் இருக்குது. அந்த 4 டைப்புக்கும் ரிப்போர்ட்டிங் வேர்பு கன்ஜங்ஷன் எப்படி ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் நார்மலான ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேன்னு இருக்கிறது சேன்னே எழுதலாம். சே டூங்கிறது டெல்லாக மாற்றணும், சேஸ் டூன்னா டெல்ஸுன்னு மாற்றணும், செட்டுங்கிறது செட்டு, சேஸுங்கிறதுக்கு சேஸ், வில்சேங்கிறதுக்கு வில்சேன்னு எழுதணும். இதே நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ கன்ஜங்ஷன் தட்டுங்கிறது நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் செட்டு, செட்டு டு, ஆஸ்க்டு என்ன வந்தாலும் கம்பல்சரி நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ ஆஸ்க்டு அப்படின்றது தான் ரிப்போர்ட்டிங் வேர்பு நம்ம போடணும். அதே மாதிரி கன்ஜங்ஷன் இங்கே தட்டுங்கிறத ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. WHக்கு WHA எழுதிடலாம். அங்கே வாட் வேர் வந்ததுன்னா அவங்க அப்படியே நம்ம அங்கே எடுத்து எழுதிடலாம். ஆனால் எஸ்ஆர் நோ டைப் கொஷினாக இருந்ததுன்னா இஃப் ஆர் வெதருங்கிறது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் செட்டுங்கிறது செடு டூன்னு எழுதணும். ஆர் சில இடத்துல ஆர்டர்டு, ஷீ ரெக்வெஸ்டட், அட்வைஸ்டு, டோல்டு இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக டிஓ டூ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நார்மலான சென்டென்ஸ்க்கு டூ, இதே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நாட் டூன்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்ரியில்
செட்டு டு என்ன வந்தாலும் எக்ஸ்கிளைம்டு அப்படின்னு நம்ம மாற்றுறோம். எக்ஸ்கிளைம்டு ஆர் எக்ஸ்கிளைம்டு ஜாய்ஃபுல்லி ஹுர்ரேவாக இருந்தால் லாஸ் ஹோ அப்படிங்கிறத எக்ஸ்கிளைம்டு சாரோஃபுல்லி அப்படின்னு மாற்றுறோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்ரிக்கும் தட்டு யூஸ் பண்ணணும், இன்ட்ராகேட்டிவ்க்கு WH, எஸ்ஆர் நோ டைப் கொஷினில் இன்ட்ராகேட்டிவாக இருந்தால் இஃப் ஆர் வெதர், இம்பரேட்டிவ்க்கு டு நாட் டு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ப்ரொனவுன்ஸ். ஸோ எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இங்கே பர்சன் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது ப்ரொனவுன்ஸு. நெக்ஸ்ட்டு நம்பர் அப்படின்னா அது சிங்குலராக ப்ளூரலாக. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டிவ் கேஸ், இது சப்ஜெக்டில் நவுன் எப்படி எழுதணும், அதே ஆப்ஜெக்டில் நவுன் எப்படி எழுதணும், இதே பொசசிவ் கேஸாக இருந்ததுன்னா எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் ஐக்கு ஆப்ஜெக்டிவ் கேஸாக இருந்ததுன்னா மீயாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு பொசசிவ்னா மைன்னு மாற்றணும். ப்ளூரல் ஃபார்முக்கு வி ஆஸ், இங்கே வந்து அவர். இதே செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே யூக்கு யூ தான், ஆனால் இங்கே பொசசிவ்க்கு யுவர்னு எழுதுகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹி ஷி இட் அப்படிங்கிறதுக்கு ஹிம்மு ஹர்ரு இட்டு, இங்கே ஹிஸ்ஸு ஹர் இட்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இதே ப்ளூரல் ஃபார்முக்கு தே தெம் தேர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது உங்களுக்கு தமிழில் தெரியும்னு நினைக்கிறேன். ஐனா நான், வி நாம், யூ நீ ஆர் நீங்கள், ஹி ஷி இட் அவன் அவள் அது, தே அவர்கள். இந்த சேஞ்சஸில் மாற்றுறப்போ மீனா எனக்கு, ஆஸ்னா எங்களுக்கு, யூ உனக்கு ஆர் உங்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதற்கு, தெம் அவர்களுக்கு, மை அப்படின்னா என்னுடைய, அவர் எங்களுடைய, யுவர் உன்னுடைய ஆர் உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, தேர் அவர்களுடைய, இல்லைன்னா அவைகளுடைய. இதுதான் மீனிங். ஸோ இந்த சேஞ்சஸை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்ப்ஸு எப்படி சேஞ்ச் ஆகுது. திஸ்ஸுங்கிறதுக்கு தட்டுன்னு எழுதணும். திஸ்ஸுங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில், தட்டுங்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச்சில். நெக்ஸ்ட்டு தோஸுக்கு தோஸ், தீஸுக்கு தோஸ், ஹியர் தேர், thus so, now then, ago before, today that day, tonight that night, last week லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயருங்கிறத ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் இயர்னு மாற்றணும். நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத அந்த த டே ஆஃப்டர், இல்லைன்னா வீக் ஆஃப்டர், மந்த் ஆஃப்டர், இயர் ஆஃப்டர் அப்படின்னு எழுதணும். எஸ்டர்டேனா ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு டென்சஸ் சேஞ்ச் ஆகிறது. This is most important. இதில் வந்து எப்போவுமே எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள், ஷீ செட் ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி. இங்கே பார்த்தீங்கன்னா ஷீக்கு அப்புறம் செட்டுங்கிறது நம்ம இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை பொறுத்து தான் நம்ம வந்து உள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணுவோம். ஷீ செட் கமா கொட்டேஷன் மார்க்ஸோட ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி, நான் எப்போவுமே காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட சொன்னாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது டைரக்ட் ஸ்பீச். அதை இன்டைரக்டாக மாற்றுறப்போ ஷீ செட்டு இந்த கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துகிட்டு தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஐங்கிறது இங்கே ஷீயாக மாறுது. இங்கே ஷீங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐங்கிற ப்ரனவுன்னு ஷீயாக மாறுது. ஆல்வேஸுங்கிறது அப்படியே எழுதிடுறோம். ட்ரிங்க்குங்கிற வேர்டை ட்ராங்க்குன்னு நம்ம எழுதுகிறோம். இங்கே தான் சேஞ்சஸ்ஸு. ஸோ ட்ராங்க் காஃபி.
ஸோ அவள் என்னிடம் சொன்னாள், அவள் எப்பொழுதுமே காஃபி தான் குடிப்பாளாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு எப்படி சிம்பிள் பாஸ்ட்டாக மாறுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸு பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். எக்ஸாம்பிள், கவின் செட் ஐ எம் ரீடிங் எ புக். கவின் செட் ஐ எம் ரீடிங் எ புக். இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இது கவின் செட் அப்படிங்கிறது இங்கே வந்து எக்ஸ்பிளைன்டுன்னு நான் போட்டிருக்கேன். யூ கேன் ரைட் செட் தட் அப்படின்னு கூட போடலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். செட்டுக்கு அப்புறம் தட் அப்படிங்கிறது வந்து இங்கே இந்த கொட்டேஷன் மார்க்ஸை நான் இங்கே எடுத்துகிட்டு தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐங்கிறது இங்கே ஹீயா மாறுது. ஏன்னா கவின் அப்படிங்கிறது பாய், அதனால் அந்த ஐங்கிறது ஹீயா மாறுது. இங்கே ஐ எம் ரீடிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்னவா மாறுது? பாஸ்ட் கண்டினியூஸாக வருது. வாஸ் ரீடிங் அ புக் அப்படின்னு மாறுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், அபு அரைவ்டு ஆன் சாட்டர்டே ஹி செட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் நெக்ஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பும் பின்னாடி வர மாதிரி, அதாவது சென்டென்ஸோட எண்டில் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அபு அரைவ்டு ஆன் சாட்டர்டே ஹி செட். அவன் சொன்னான் அபு சாட்டர்டே அன்னைக்கு வந்துட்டான்னு அப்படின்னு சொல்கிறது. அதை நம்ம பாஸ்ட்டு சிம்பிள் பாஸ்டில் இருக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறப்போ ஹீ செட் தட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்பீக்கர் சொன்னதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஸ்பீக்கரை. தென் ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் அப்படின்னு போட்டுட்டு கொட்டேஷன்ஸ் எடுக்கிறதுனால தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். செட் தட் அபு ஹேட் அரைவ்டு ஆன் சாட்டர்டே. ஸோ ஹேட் அரைவ்டு ஆன் சாட்டர்டேங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. ஸோ இது ரெண்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறப்போ ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி ஹீ டோல்டு மீ. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிற சென்டென்ஸு. ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி அப்படின்னா நான் ஊட்டிக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஹி டோல்டு மீ தட்டுங்கிற நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த டபுள் கொட்டேஷன் எடுத்துகிட்டு ஹீ ஹேட் பீன் டு ஊட்டி. ஸோ ஹீ ஹேட் பீன், ஹேவ்னு இருக்கிறது ஹேடாக மாற்றுறோம். நான் உங்களுக்கு தெரியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ ஹாவ் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறப்போ ஹீ ஹேடுன்னு நம்ம எழுதுகிறோம். ஏன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால. ஐங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஹீ அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். பீன் டு ஊட்டி. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே மாறுது. ஐ ஹேட் ஜஸ்ட் டேர்ன்ட் அவுட் த லைட் ஹீ செட். ஜஸ்ட் இப்போ தான் வந்து நான் லைட்டை turned out the light, he said that he had just turned out the light. Turned out na turn off பண்றது, ஆஃப் பண்ணுறது. he said that he had just turned out the light. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே மாறுது. நான் இங்கே சேஞ்சஸ் என்ன பண்ணுறோம்? he said that அப்புறம் he had just turned out. இந்த ஐங்கிறது ஹீயாக மாற்றுறோம், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். தே கம்ப்ளைண்ட்டு வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹார்ஸ். ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹார்ஸ். நாங்கள் ரொம்ப மணி நேரமாக காத்து கொண்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது வந்து வி ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே வந்து இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. தே கம்ப்ளைண்ட் தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் கொட்டேஷன் மார்க்ஸ் எடுக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு விங்கிற ப்ரனவுன்னு தேவாக மாறுது. ஹாவ் பீன்கிறது ஹேட் பீனாக மாற்றிடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது.
எக்ஸாம்பிள், we were living in Bangalore, they told me. ஸோ நாங்கள் பெங்களூரில் வசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு எங்கிட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. they told me that, அவங்க எங்கிட்ட சொன்னாங்க என்னென்னா, they had been living in Bangalore. இங்கே பார்த்தீங்கன்னா we were living அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ், அது had been living அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் கண்டிஷ்னலாக மாறுது. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸு ப்ரெசன்ட் கண்டிஷ்னலாக மாறுது. எக்ஸாம்பிள், ஐ வில் பி இன் சென்னை ஆன் மண்டே he said. I will be in சென்னை. நம்ம இப்படியே மாற்றி எழுதுகிறோன்னா, he said that, தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துடுறோம். ஐங்கிறது ஹீயாக மாறுது. வில்லுங்கிறது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், உட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். he said that he would be in சென்னை. வில்லுங்கிறது இங்கே வந்து நம்ம ரெண்டு டைப்பில் எடுத்துக்கலாம். வில்லோடைய பாஸ்ட்டு உட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து கண்டிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ வில் அப்படிங்கிறதுக்கு would be அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். he said that he would be in சென்னை on Monday. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கண்டிஷ்னல் கண்டினியூஸாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், she said I will be using the car next Friday. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ வில் பி அப்படிங்கிறது. யூஸிங் த கார் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே. she said that she would be, will be அப்படிங்கிறது would be using அப்படின்னு மாறுது. would be using the car next Friday. இதுதான் வந்து டென்சஸில் சேஞ்சு. ஸோ டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட்டாக மாறும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட்டுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. ஃப்யூச்சருங்கிறது இங்கே ப்ரீ கண்டிஷ்னலாக மாறுது, அதாவது ப்ரெசன்ட் கண்டிஷ்னலாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டிஷ்னல் கண்டினியூஸாக மாறுது. ஸோ கண்டிஷ்னல் அப்படின்னாலே நம்ம எப்படி ஃபஸ்ட்டு டைப்பில் வில் பி யூஸ் பண்ணுறோம், செகண்ட் டைப்பில் உட் பி அப்படின்னு மாற்றுறோம். இந்த ஃப்யூச்சருக்கு மட்டும் நீங்கள் உட்டுங்கிறது மாற்றணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு டைப்புக்கும் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். கன்ஜங்ஷன், ரிப்போர்ட்டிங் வேர்பு, அது எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். டைப் ஆஃப் சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட்டு, டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஸ்டேட்மெண்ட், கவி சேஸ் ஐ எம் எ டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கவி சேஸ் ஐ எம் எ டாக்டர், கவி சொல்கிறார் நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு. அதே இன்டைரக்டாக மாற்றுறப்போ கவி சேஸ், அந்த கொட்டேஷன் மார்க்ஸு இந்த கமாலாம் எடுத்துகிட்டு தட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம் கன்ஜங்ஷனை. நெக்ஸ்ட்டு ஐஎம் அப்படிங்கிறத அங்கே ஐங்கிறதுக்கு பதிலாக ஷீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், ப்ரொனவுன் சேஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு சிம்பிள் ப்ரெசண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டென்சஸ் மாறாமல் அப்படியே ஈஸியாக டாக்டர் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு அதே பாஸ்டில் எழுதுறதா இருந்தால் அமீர் செட்டு டு பானு, அமீர் செட்டு டு பானு ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக். இதில் பார்த்தீங்கன்னா அமீர் செட்டு டு பானுன்னா இந்த பானு கிட்ட அமீர் சொன்னான் அப்படின்னு சொல்லி பாஸ்டில் நடந்ததை சொல்கிறது. ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக், போன வாரம் நான் சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அமீர் வந்து பானு கிட்ட சொல்கிறான். அதை இன்டைரக்டாக மாற்றுறப்போ அமீர் செட்டு டு அப்படிங்கிற இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பு டோல்டுன்னு மாறுது. அமீர் டோல்டு பானு, தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துடுறோம். ஹீ ஹேட் கான், நான் சொன்னேன் இல்லையா பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுதுன்னு. ஸோ ஐங்கிறதுக்கு பதிலாக ஹீ ஹேட் கான் டு சென்னை
லாஸ்ட் வீக் அப்படிங்கிற அட்வர்ப் வந்து ப்ரீவியஸ் வீக்குன்னு மாறுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாறுதுங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எஸ்ஆர் நோ டைப்ஸு, இன்னொன்று வந்து WH. இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் ஹே செட் டு ஹர். இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னாலே எஸ் ஐ ஹாவ் டன், எஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ ஹாவன்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் எஸ்ஆர் நோட் மாதிரியே இருக்கிறனால தான் இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னு சொல்கிறோம். ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க், இவனோட ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஹி செட் டு ஹர், அவன் அவகிட்ட சொன்னாள் அப்படின்றது. இதே நம்ம இன்டைரக்டாக மாற்றி எழுதுகிறப்போ செட்டு டு செட்டு என்ன வந்தாலும் ஆஸ்குடு போட்டுரும். ஹீ ஆஸ்குடு ஹேர். இது எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ங்கிறதுனால இஃப் இல்லைன்னா வெதருங்கிற இதை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப் ஆர் வெதருங்கிற கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் இங்கே ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு இருக்கா, இதை வந்து யூ ஹாவ் டன் யுவர் ஹோம்ஒர்க்கு. இந்த இதே வந்து கொஷின் இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம், யூ ஹாவ் யூங்கிறத யூ ஹாவ் டன் யுவர் ஹோம்ஒர்க்குன்னு மாற்றுவோம். அப்போ அந்த யூக்கு பதிலாக இங்கே ஷீ யூஸ் பண்ணணும். ஹாவுக்கு ஹேடு, டன் த ஹோம்ஒர்க் அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிடும். டன் ஹாவ், ஷி ஹேட் டன் ஹர் ஹோம்ஒர்க். இந்த யுவர் அப்படிங்கிறது இங்கே ஹர் அப்படின்னு சொல்லி மாற்றிடணும். இதே வந்து WHஆ இருந்ததுன்னா சிவா செட் டு மீ வென் வில் யூ மீட் மீ. சிவா வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா எப்போ அவனை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா WH வந்திருக்கா. இது நம்ம இன்டைரக்டாக மாற்றுறப்போ சிவா ஆஸ்க்டு மீ வென், இந்த WH வந்தால் அப்படியே எடுத்து எழுதிடணும். இங்கே வெதரோ இல்லை இஃப்பு வெதர் தட்டு இந்த மாதிரி எந்த கன்ஜங்ஷனும் யூஸ் பண்ண தேவையில்லை. சிவா ஆஸ்க்டு மீ வென், இந்த ஐ அப்படிங்கிறது யூ அப்படிங்கிறது இங்கே வென் யூ மீட் மீன்னு சொல்கிறோம்ல, அப்போ அங்கே யூங்கிறது யார் கேட்குறான், என்ன கேட்குறான், அதனால தான் இங்கே ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனாக மாறுது. ஐ வுட்டு மீட் ஹிம் அப்படின்னு சொல்லி மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா வில்லுங்கிறது இங்கே வுட்டாக மாறுது. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இதில் எப்போவுமே வந்து ஃப்யூச்சரில் வரதை கண்டிஷ்னலாக நம்ம மாற்றுறோம். வில்லுங்கிறத வுட்டாக மாற்றுறோம். இந்த மீ அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஹிம்மா மாறி இருக்கு. இங்கே சிவாவை தான், அதனால தான் அது ஹிம்மா மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவில் ஷி செட் டு மீ டோன்ட் ஆன்சர் த ஃபோன். என்கிட்ட சொன்னால் அந்த ஃபோனை வந்து எடுக்காத, அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆர்டர் லைக் தட். ஷி டோல்டு மீ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இங்கே மாற்றுறப்போ ஷீ டோல்டு மீ அப்படின்னு கூட போடலாம், இல்லைன்னா ஷீ ஆர்டர்டு மீ அப்படின்னு கூட போடலாம். இங்கே டோன்ட்டுங்கிறது நெகட்டிவாக வந்திருக்கிறதுனால நாட் டூன்னு போடணும். இதே வந்து நெகட்டிவ் இல்லைன்னா டூங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் இருக்கிறதுனால நாட் டு ஆன்சர் த ஃபோன். இவ்வளோதான் சேஞ்சஸ். இங்கே தட்டுங்கிறது எதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இம்பரேட்டிவில். நெக்ஸ்ட்டு I told my assistant get me your certificates. ஸோ என்னுடைய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே டோல்டு அப்படிங்கிறது ஐ ஆர்டர்டு மை அசிஸ்டண்ட் மாறி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டூங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோமா, நான் சொன்னேன் இல்லையா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றுறப்போ டூங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ டு கெட் மீ ஹிஸ் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது யுவர் சர்டிஃபிகேட்ஸ். நான் ஏற்கனவே வந்து என்னோட இது சொல்லிட்டு ஆக்சுவலி அவனோடைய சர்டிஃபிகேட்டை, அதாவது அசிஸ்டண்ட்டோடைய சர்டிஃபிகேட்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். அதனால் கெட் மீ ஹிஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்ரி. ரேணுகா செட் டு ராணி ஹவ் கிளவர் யூ ஆர். ஸோ ரேணுகா வந்து ராணி கிட்ட இவ்வளோ புத்திசாலினி
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம இன்டைரக்டாக மாற்றுறப்போ ரேணுகா எக்ஸ்கிளைம்டு ராணி தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஷீ வாஸ் வெரி கிளவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு கிளவர் யூ ஆர் அப்படிங்கிறத யூ ஆர் கிளவர் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூங்கிறது ஷியாக மாறும். ஆர் அப்படிங்கிறது இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், செட்டுன்னு இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட்டுங்கிறதுனால பாஸ்ட்டாக மாற்றுறோம். ஹவு கிளவர்ங்கிறது வெரி கிளவர். ஸோ ஹவு கிளவர்ங்கிறது வெரி கிளவர் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இம்பரேட்டிவில் எப்போவுமே டென்ஸ் சேஞ்ச் பண்ணவே கூடாது. இது நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் சொல்கிறேன். இம்பரேட்டிவில் என்ன டென்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். எக்ஸ்க்ளமேட்டரியில் டென்ஸு சேஞ்ச் பண்ணலாம். இதில் ஹி செட் அலாஸ் ஐ ஆம் ரூயின்டு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம இந்த இதை அவன் யூஸ் பண்ணலாம். ஹி செட் அவன் சொன்னான், லாஸ்ட் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னோட இது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஹீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி இல்லைன்னா சாரோஃபுல்லி அப்படின்னு கூட எழுதலாம். ஹீ எக்ஸ்க்ளைம்டு சேட்லி தட் ஹீ வாஸ் ரூயின்ட். த ஐ அப்படிங்கிறது இங்கே ஹீயாக மாறுது. ஐஎம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது பாஸ்ட்டாக மாறுது, ரூயின்டு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரியில் இருக்கிற சேஞ்சஸ். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்தீங்கன்னா, டோன்ட் change the tense of a verb in the sentences of universal truth or scientific facts. scientific factsோ இல்லை யூனிவர்சல் ட்ரூத்தோ சொல்கிறப்போ நம்ம எப்போவுமே டென்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ யூனிவர்சல் ட்ரூத்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், த எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்டுக்கு வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் சென்டென்சஸ்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக டென்சஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். Say the example, teacher said to the students, the sun rises in the east. So teacher students கிட்ட சொன்னாங்க, இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கே, அதனால் உள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட டென்சஸை நம்ம மாற்றணுமானா இல்லை. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். டீச்சர் அப்போ சொன்னாலும் சரி இப்போ சொன்னாலும் சரி, சன் எப்போவுமே வந்து ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகுது. ஸோ இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸில் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இப்போது இதை வந்து நம்ம டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ், எடுட்டுங்கிறது டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸாக மாறுதா. இங்கே தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் அங்கே இருக்கிற வேர்ட்ஸை எடுத்து எழுதிடுறோம், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு, டோன்ட் சேஞ்ச் த டென்ஸ் இன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் டென்சஸில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இங்கே டூங்கிற இன்ஃபினிட்டிவ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷீ செட் டு மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவன் என்கிட்ட சொல்கிறா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஷீ ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் ஹர். இங்கே பார்த்தீங்கன்னா டூங்கிறத யூஸ் பண்ணுறோம் இன்ஃபினிட்டிவை. டு ஹெல்ப் ஹர், இதில் எந்த சேஞ்சும் ஹெல்ப்டு அப்படின்னு நம்ம எதுவும் மாற்றிடக்கூடாது, அப்படியே எழுதணும். இங்கே மீ அப்படிங்கிறது இங்கே ஷீயை குறிக்குதா, அதனால் ஹெல்ப் ஹர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸு ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. Let us see some examples in worksheets. Direct indirect speech. Rewrite the following sentences changing the direct speech to indirect speech and indirect speech to direct speech. First sentence, the maid said, comma போட்டு quotation marksல, all the windows have been washed thoroughly. ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னா, த மேட் செட் அப்படின்னு போட்டிருக்கா, இதுக்கப்புறம் இருக்கிற அந்த கமா தென் கொட்டேஷன் மார்க்ஸை எடுத்துடணும். See here I am writing, the maid said that
ஸோ அந்த கொட்டேஷன் எடுக்கணுன்னா தட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆல் த விண்டோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுங்கிறது என்னது பாஸ்ட் டென்ஸு. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் த டென்ஸ். ஆல் த விண்டோஸ் ஹாவ் பீன் போட்டிருக்கா, அந்த ஹாவ் பீன் அப்படிங்கிறத நம்ம ஹேட் பீன்னு மாற்றணும். had been washed thoroughly. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன், த மதர் டோல்டு த சில்ட்ரன் டு ஸ்டே அவே ஃப்ரம் த வெட் ஃப்ளோர். ஸோ வெட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னா, த மதர் சில்ட்ரனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டே அவே ஃப்ரம் த வெட் ஃப்ளோர், ஈரத்தரையிலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ த மதர் advised the children the mother told the children to stay away from the wet floor. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொட்டேஷன் மார்க்கும் யூஸ் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி it has to change, already it has been changed as indirect speech. So we have to write direct speech for this. So அப்போ என்ன எழுதணும், the mother said to the children அப்படின்னு எழுதி கமா அப்படின்னு போட்டுட்டு அப்புறமா கொட்டேஷன் போட்டு stay away from the wet floor. ஸோ இப்படி தான் எழுதணும் கொட்டேஷன் மார்க்ஸோட. இது ஆல்ரெடி இன்டைரக்டில் தான் இருக்குது, இதை நம்ம டைரெக்டாக மாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், த மதர் டோல்டு த சில்ட்ரன் டு ஸ்டே அவே ஃப்ரம் த வெட் ஃப்ளோர். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதனால் இதை நம்ம ஜஸ்ட் டூ மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த ட்ராவலர் ஆஸ்க்டு அ பாய், டஸ் திஸ் ரோட் லீட் டு த இன். இந்த சென்டென்ஸை த ட்ராவலர் ஆஸ்க்டு த பாய், அவங்களே அங்கே ஆஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதனால் ஜஸ்ட்டு இந்த ஆஸ்க்டு த பாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இருக்கிற இந்த கமா எடுத்துகிட்டு வெதர் இல்லைன்னா இஃப், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். வெதர், இந்த டஸ் எடுத்துகிட்டு கொட்டேஷனும் எடுத்துடணும். தட் ரோடு, திஸ்ஸுங்கிறது தட்டாக மாறும், தட் ரோட் லீட் டு த இன். இந்த கொஷின் மார்க் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, the doctor said to the patient, take your medicines without fail. So the doctor said to the patient. டாக்டர் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, advised. ஸோ said அப்படிங்கிறத எடுத்துட்டு டாக்டர் advised the patient, said toங்கிறத எடுத்துட்டு advisedன்னு மட்டும் போட்டுருங்க. இந்த கமா எடுத்துட்டு TO2 மட்டும் போட்டு அங்கே இருக்கிற கொட்டேஷன் மார்க் எடுத்துட்டு டேக் ஹிஸ் மெடிசன்ஸ் வித்தவுட் ஃபெயில் போட்டு ஃபுல் ஸ்டாப். இந்த கொட்டேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 ஆட் பண்ணணும், யுவர்ங்கிறதுக்கு ஹிஸ் போடணும், செடிட்டுங்கிறது அட்வைஸ்டுன்னு போடணும். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு, த கிளவர் ஃபாக்ஸ் செட் டு த ஃபூலிஷ் க்ரோ, வில் யூ சிங் எ சாங் ஃபார் மீ. இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். இதை இன்டைரக்டாக மாற்றுறப்போ த கிளவர் ஃபாக்ஸ் செட் டுன்னு இருக்கா, இந்த செட் டு அடிச்சுட்டு ஆஸ்க்டுன்னு போடுங்க. ஆஸ்க்டு த ஃபூலிஷ் க்ரோ. ஸோ நார்மலாக கொஷின் டைப்பாக இருந்தால் WH இந்த மாதிரி
இருந்தால் ஓகே, இது எஸ் ஆர் நோ டைப்பு. அதனால் வெதர், இந்த யூங்கிறது யாருக்கு? ஹீ, அதாவது இந்த க்ரோவை நம்ம ஹீன்னு இங்கே போட்டிருக்கேன். ஹீ வில் சிங் எ சாங் ஃபார் ஹிம், அந்த ஃபாக்ஸுக்காக ஒரு சாங் பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இவ்வளோதான். ஸோ யூஆர் சேஞ்சிங் செட் டு ஆஸ்க்டு, கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு வெதர், யூக்கு பதிலாக ஹீ, அப்புறம் இங்கே இருக்கிற வில் எடுத்து எழுதுகிறோம். வில் சிங் எ சாங் ஃபார் மீங்கிறதுக்கு பதிலாக ஹிம்மு. நெக்ஸ்ட், த மேனேஜர் செட் டு த கஸ்டமர்ஸ், த ஸ்டாஃப், ஆக்சுவலி இது ஈஸ் கிடையாது, ஆர். The manager said to the customers அப்படின்னு கொடுத்துருக்கா. இதுக்கு said to வந்தா told the customers that the staff said toன்னு வந்திருக்கனால இது ப்ரெசன்ட் பாஸ்ட்டாக மாற்றணும். வேர், ஆறுங்கிறது பாஸ்ட்டாக மாற்றும். வேர் ஆன் இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக். இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு, த யங் கேர்ள் ஆஸ்க்டு த மேன் வில் யூ டூ மீ எ ஃபேவர். சேம் இந்த சென்டென்ஸு இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது இல்லையா, இந்த 5 அதே மாதிரி. த யங் கேர்ள் ஆஸ்க்டு த மேன் வெதர் ஆர் இஃப், இந்த கமாவும் கொட்டேஷன் எடுத்துகிட்டு வெதர், இது யார் குறிக்குது? வில் யூ, த யங் கேர்ள் ஆஸ்க்டு த மேன், அந்த மேனை குறிக்குது. அப்போது ஹீ வில், வெதர் ஹீ வில் என்ன வரும்? ஹீ வில் டூ ஹர் எ ஃபேவர். ஓகேவா? ஹி வில் டூ, மீங்கிறது இங்கே இந்த கேர்ளை குறிக்கிட்டு, அதனால் ஹர் எ ஃபேவர். நெக்ஸ்ட், த ஃபிஷர்மேன் செட் ஐ ஹாவன்ட் காட் எனி ஃபிஷ் டுடே. ஸோ த ஃபிஷர்மேன் செட் அப்படின்னு இருக்கா, இதுக்கு செட் தட்டுன்னு மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஐங்கிறது என்னவா மாறும்? ஹீயாக மாறும். ஹாவன்ட் அப்படிங்கிறது இங்கே have notன்னு போட்டுட்டு caught any fish todayங்கிறதுக்கு பதிலாக that dayன்னு மாற்றினா போதும். அவ்வளோதான், சிம்பிள். நான் ஏற்கனவே சில வீடியோஸில் இந்த ஒர்க் ஷீட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் ப்ராக்டிஸ் இட். தேங்க்யூ. If you have any doubts, you can comment in comment section.